கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் காணொலியில் கர்த்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுடைய சிந்தனை மத்தேயு நற்செய்தியாளர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே, ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. மத்தேயு நற்செய்தியாளர் இந்த 2ஆம் அதிகாரத்தில் ஆண்டவருடைய பிறப்பை எழுதுகின்ற போது இந்த 9வது வசனத்திலே ஏரோது அவர்கள் பெத்லகேமுக்கு ஞானிகளை செல்லும்படி கட்டளை கொடுக்கிறார். ஆனால் அவர்கள் ஏரோது சொன்ன அந்த வார்த்தைக்கு செவிசாய்க்காமல் அந்த நட்சத்திரம், கிழக்கில் இருந்த அந்த நட்சத்திரம் வழிகாட்டினதை அதை பின்தொடர்ந்ததாக இந்த வசனம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அதை பின்தொடர்ந்து சென்றதனாலேதான் அவர்கள் சரியான இடத்திற்கும் போக வேண்டிய காரியத்துக்கும் வழிநடத்தப்பட்டார்கள். இந்த வசனத்திலே புரிதல் என்ன என்று சொன்னால், மனிதனுடைய வழிகாட்டுதல் அது தவறாகிவிடும். கடவுளுடைய வழிநடத்துதல் அது சரியான பாதையிலே எடுத்து செல்லும் என்பதுதான் உண்மை. நாம் அநேக முறை மனிதர்களிடத்திலே ஆலோசனை கேட்பதும், போகின்ற இடத்திற்கு வழியை கேட்பதும், இதெல்லாம் மனிதர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற அதிக நேரங்களிலே நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். இது பல நேரங்களிலே நமக்கு தோல்வியும் வருத்தத்தையும் கொடுக்கிறதை அனுபவித்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் வழிநடத்துவார் என்று சொன்னால், ஆண்டவர் நமக்கு ஆலோசனை கொடுப்பார் என்று சொன்னார், அதுவே நமக்கு வெற்றியும் ஜெயத்தையும் செல்கின்ற இடத்தையும் சரியான பாதையிலே இந்த உலக வாழ்க்கையில வழிநடத்தப்படுவோம் என்பதிலே சந்தேகமில்லை. அதனால் கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பிறப்பு பல நிலைகளிலே நமக்கு நல்வழியாக ஆசீர்வாதத்தை கொடுக்கின்ற ஒரு செய்தியாக இன்றளவும் நமக்கு அமைந்து வருகிறது. இந்த 2023ஆம் ஆண்டிலே ஆண்டவருடைய பிறப்பை அனுசரிக்கின்ற நாம் நல் வழியிலே, ஆண்டவருடைய வழியிலே தொடர்ந்து நாம் பின்பற்றுவோம். அதன் பிறகு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள். ஆமென்.